வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்க டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ட்ரெஷர் ஹண்டோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போலாம். ஏன்டா ஜேகே அவ ஃபோன் பண்ணாலா என்ன? ம். அட லூசு பயல, நீ நம்பர் கொடுத்ததுக்கு அவளோட நம்பரை வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. அது கேட்டா கொடுப்பாலான்னு தெரியல. தட்ஸ் வை நான் என்னோட நம்பர் கொடுத்தேன். அவள் என்னை பார்த்தது, என்கிட்ட பேசினதெல்லாம் வச்சு அவள் எனக்கு மெசேஜ் பண்ணுவான்னு நினச்சேன். பட் நோ யூஸ். அவள் எனக்கு ஒரு கால் ரொம்ப இமேஜின் பண்ணிட்டேன்னு தோணுது. அவள் சும்மா சைட்டு தான் அடிச்சிட்டு இருந்திருக்கா. நான் தான் ஓவரா ஒய்ஃப் நம்பர் 1 தேவையில்லாமல் நான் தான் பண்ணிட்டேன். அப்போது ஜேகேவோட ஃபோன் ரிங் ஆகுது. டேய் ஃபோன் அடிக்குது பாரு. போடா, கஷ்டமாக இருக்குது. நான் ஃபோன் எடுப்பேன், அவளாக இருக்குமான்னு. ஆனால் அவளாக இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நான் அப்படியே வீசிட்டு உட்காந்துருவேன். ஸோ வேண்டாம். ஒருவேளை அவளாக இருந்தா, ஒருவேளை அவளாக இல்லைனா இருந்தா அப்படின்னு ஜெமன் ஃபோன் எடுத்து ஜேகே கையில் கொடுக்குறான். ஜேகேவும் ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். சைலண்ட். உங்களோட மூச்சு காற்று மட்டும் ஜேகே ஃபீல் பண்ணுறான். பயன், நீ கால் பண்ணியிருக்க? ஆமாம், அதுக்கு தானே நம்பர் கொடுத்தீங்க. அது நேற்று கொடுத்த நம்பர். நீ இப்போ வரைக்கும் கால் பண்ணல, அதான் நான் தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஐயோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. என்கிட்ட கொஞ்சம் பைசா பத்தலை, அதான் கால் பண்ணுறக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, சரி. என்ன பண்ணுற? கல்ச்சுரல்ஸ்க்கு கிளம்பிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ தான் கிளம்புறியா? ஆமாம், அது கல்ச்சுரல்ஸ் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போவே 11 மணி தான் ஆச்சு. நான் பொறுமையாகவே போய்ப்பேன். நான் வேணா வரட்டா? ஆனால் உங்களை உள்ளே விட மாட்டாங்க. உன்னோட காலேஜ் வரைக்கும் வரேன். எப்படி? என்னோட பைக்கில். பைக்லையா? ஆமாம் வயன், பைக்கில் வரமாட்டியாண்ணே? அது ரொம்ப ஜாம் ஆகுதோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன்ல, நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் ஆகிடும். சரி, அப்போ நான் பைக் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை, என்னோடய ஊர் ரொம்ப தூரம். நீங்கள் அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளேயே 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். வயன், நீ எந்த ஊருன்னு மட்டும் சொல்லு. உங்களுக்கு பூசான் தெரியுமா? பூசான் தெரியாமையா? இல்லை, அதுலேருந்து இங்கே இந்த பக்கம் அப்படி போகணும். ஸோ 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். நான் இங்கேருந்து போகணுன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறதுனா ரொம்ப டைம் ஆகிடும். நான் வரேன், நீ வை அப்படின்னு ஜேகே ஃபோனை வச்சிடுறான். ஜெமன், என்னடா உன் பைக்கு எங்கே இருக்கு? என் பைக்கு எதுக்கு? என் ஒய்ஃபு காலேஜ் கிளம்பிட்டுருக்காங்களாம், அதான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு. என்னது? டேய், அந்த பொண்ணோட வீடு நம்ம ஊர்லேருந்து ஆப்போசிட் சைடுடா. அதுக்கு காலேஜ் சென்டரில் இருக்கும். நீ போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு காலேஜில் விட போறியா? ஒய்ஃப்காக பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே டக்குன்னு கீயை பிடுங்கிட்டு ஓடிடுறான். ஜேகேவோட பைக் செம்ம ஸ்பீடாக வருது. உங்கள் ஊருக்கும் ஜேகே கால் பண்ணுறான். ஹலோ, வந்துட்டிங்களா என்ன? ½ அன் ஹவர் தான் ஆச்சு. எப்படி வந்தீங்க? அது நம்ம ஸ்பீட் பற்றி உனக்கு தெரியாது, நீ வா. நான் இந்த ஒரு செகண்ட் கட்லேருந்து உள்ளே போனேன். லூசு, நான் உன் வீட்டுக்கு வர ரெடி. ஆனால் உன் வீட்டில் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா? அது என் வீட்டில் யாருமே இல்லை. என் வீட்டில் யாருமே இல்லை. அப்பா காலையிலே நேரத்தில் வேலைக்கு போயிட்டாங்க. அம்மா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. லூசு, என்னது? இந்த மாதிரி வேற யாராவது கேட்டால் சொல்லக்கூடாது. நான் ஏன் வேற யார்கிட்டயோ சொல்ல போகிறேன்? அப்போது என்கிட்ட சொல்கிற? நீங்கள் வேற யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெக்கப்படுறீங்க. ஜேகேவும்
சிரிச்சுட்டே உங்கள் வீட்டுக்கு தான் வரான். ரொம்ப அழகா இருக்கு வீடு. ஆ தேங்க்யூ. ஏறுவா போகலாம். ம். நீங்களும் பைக்கில் ஏறிட்டு ஜேகே விட்ட தள்ளி உட்காருங்க. வயன், அட்லீஸ்ட் என்னோட ஷோல்டரையாச்சும் பிடிச்சிக்கோ. வேண்டாம், பரவாயில்ல. வயன், உனக்கு என் ஸ்பீட் பற்றி தெரியும்ல. 3 hours வர வேண்டிய பிளேஸ்க்கு 1/2 hourல வந்திருக்கேன். ஸோ உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு ஜேகே ஒரே ஒரு முறுக்கு தான் முறுக்குறான். நீங்கள் போய் ஜேகே மேலேயே விழுகிறீங்க. அம்மா, பிடிச்சிக்கோ. ம். நீங்களும் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்கள் காலேஜ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறான். வயன் காலேஜ் வந்துருச்சு. அதுக்குள்ளையா? அதுக்குள்ளையா? இவ்வளோ நேரம் ட்ரீம்லேண்டில் இருந்தியாண்ணா? இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த பைக்கை விட்டு இறங்குறீங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து ஆரம் கத்துறான். ஜேகே, இங்கே என்னடா பண்ணுறா? அது ஒய்ஃபு கிளம்பிட்டு காலேஜுக்கு தனியாக வரணும்னு சொன்னான், அதான் போயிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஜேகே, அப்போ நீ அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்க. அஃப்கோர்ஸ், என் ஒய்ஃபுக்காக நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? அப்போ நீ இன்னைக்கு காலேஜ்குள்ளே வரலையா? எனக்கு பாஸ் இல்லை. பாஸ் இருந்தால் அவள் கூட இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். உள்ள அலௌட் இல்லையாமே. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஜேகே. என்னாச்சு? எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது? எல்லாத்தையும் சாதிக்கிற வீரன், சகலகலா வல்லவன், இதுக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னா இப்போ நான் என்ன பாஸை போய் பிரிண்ட்டாக போட முடியும்? நீ வேறு எந்த ஐடியாவும் யோசிக்காமலா இருப்ப? அது உள்ளே போங்க, நான் எப்படி வரணுமோ அப்படி வரேன் அப்படின்னு ஜேகே சிரிச்சுட்டே அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நின்றுட்டுருக்கீங்க. வயன், என்னாச்சுடி? அது ஒன்றும் இல்லடி, அவர் தான் இன்னைக்கு வந்து என்னை ட்ராப் பண்ணார். அவரா? அவரு? அதான்டி ஜேகே. நேற்று நம்பர் கொடுத்து இன்னைக்கு ட்ராப் அளவுக்கு வந்துருச்சா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. நான் சும்மா பேசலாம் தான் கால் பண்ணேன். ஆனால் அவர் என்னை வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சுடி. அவரோட வந்து அந்த ரைட் செம்ம அழகாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. அதெல்லாம் ஒரு அழகான மொமெண்ட்ஸ் டி. அது அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மியூசியம்லேயே பார்க்க முடியாத ஒரு, ஐயோ அது உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஒருத்தருமே இல்லை. எங்கடே போயிட்டீங்க அப்படின்னு பாவமாக ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போது ஒரு முயல் காஸ்டியூம் போட்டு ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க. ஹாய். ஹாய். என்னாச்சு? இங்கே பாரு, ஐம் ராபிட். ஐம் வயன். என் கூட நீ விளையாட வரலையா? நான் வரல. ஏன் வரல? அது நான் பேசிகிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விட்டுட்டே போயிட்டாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. என்னை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க தான் தோணுது. இப்போ நீ பேசுறதுக்கு கேட்கணுமா? நான் கேட்கவா? நான் கேட்கவா? நீ கேட்பியா? எனக்கு எவ்வளோ பெரிய காது பாரு, எனக்கு கேட்காதா என்ன? இல்லை, நீ அங்கே போய் எல்லாரு கூடயும் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு நான் பேசுறது கேட்பியா? நீ சொல்லு, நான் கேட்குறேன். ஆனால் உனக்கு பேமெண்ட் என் கூட பேசுறதுக்காக கொடுக்கலையே. எனக்கு பேமெண்ட் யாருமே கொடுக்கல. அப்புறம் அது என்னோட ஆளை பார்க்க தான் அப்படின்னு ஜேகே அந்த கேப்பை கழட்டுறான். ஜேகே, என்ன என்னை பற்றி தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் புலம்பிட்டு இருந்த போல? அது கொஞ்சமாக பார்த்தேன். அப்படியே அவங்கெல்லாம் போனது கூட தெரியாமல் தனியாக பேசிகிட்டு இருந்த அளவுக்கு அப்படியே மெய் மறந்து யோசிச்சுட்டு இருந்தியோ என்னை பற்றி? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படிதான், ஒத்துக்கோ. அப்படிதான், ஆனால் அப்படி இல்லை. அது என்ன அப்படிதான் அப்படி இல்லை? அது நம்மளை இன்னைக்கு ஒருத்தர் ட்ராப் பண்ணாரே அப்படின்ற சந்தோஷத்தில் சொன்னேன்.
நீங்க நினைக்கிற அப்படி இல்லை. ஓ, அப்படி. ம். ஆனா வயன். ம். சரி, ஓகே வயன், நான் உன்னை சும்மா ட்ராப் பண்ண பையனாவே இருக்கட்டுமே. எதுக்கு உன்னை ட்ராப் பண்ண பையன் நம்பர் கொடுத்தப்போ அவனுக்கு கால் பண்ண? அது கால் பண்ண சொன்னீங்க, கால் பண்ண. ஓகே, நான் கால் பண்ண சொன்னதுனால பண்ணேன். ஏன் என்கிட்ட உன் வீட்டு அட்ரஸ் சொன்ன? அது நீங்கள் வரேன்னு சொன்னீங்க, நான் அட்ரஸ் கொடுத்தேன். வேற யாராவது நான் உன் வீட்டுக்கு வரேன் அட்ரஸ் கொடுனா கொடுப்பியா? நான் ஏன் கொடுக்கணும்? அப்புறம் எதனாலடி உன் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ப்ரைவசியான விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ண? அது நீங்கள் என் வீட்டில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு பயந்துட்டீங்க, அதான் அப்படி சொன்னேன். உனக்கு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. நீ என்னை நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்ட. இல்லை, நீ என்னை நம்புற வயன், அதனால தான் நீ இப்போ என்னை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், உனக்கு தெரியலையா இது வெறும் சாதாரண நம்பிக்கை இல்லைன்னு? ஆமாம். அப்படியா? அப்படியே தான். நீ நினைக்கிற அப்படியே தானாவும் அப்படிதான், நான் சொல்கிற அப்படியேவும் அப்படியே தானா? ஏ லூஸு, நீ என்னை லவ் பண்ணுற? இல்லை, நான் உங்களை லவ் பண்ணல. அப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். இதோ வந்துட்டேன்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து எழுந்து ஓடுறீங்க. நீங்கள் போகிறதுவே பார்த்து ஜேகே சிரிச்சிட்ருக்கான். அப்போது ஆரம் வியலாம் ஜேகேவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க பிரதர்? அது என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் உங்கள் ஒய்ஃப் தெரிச்சடிச்சு ஓடுறாங்களோ? நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு பாட்டு தோணுது. என்ன பாட்டு? காலேஜ் விட்டு காலேஜ் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு ஈடு உங்களை நம்பி, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு இங்க உங்களை நம்பி, காலேஜ் விட்டு காலேஜ் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அப்படின்னு ஜேகேவை எல்லாரும் சுற்றி ஆடுறாங்க. நிறுத்துறீங்களா கொஞ்சம்? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வேற காலேஜ் வந்திருக்கோம், புரியுதா? அது நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்கணும். நம்ம வேற காலேஜ் வந்திருக்கோம், புரியுதுல்ல? அது ஊரில் உலகத்தில் எங்க கதை போலதும் நடக்கலையா, வீட்டையும் மறந்து புட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா, கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டதும் 1000 காவியம் வரும், பின்னாடியே செருப்பட்டியும் வரும். கொஞ்சம் பாசிட்டிவா பேசு, செருப்பட்டி கூட கொஞ்சம் பாசிட்டிவா தான் விழுகும் அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் ஜேகேவை டீஸ் பண்ணிருக்காங்க. ஜேகே அவனோட கேப்பை மாட்டிட்டு அவன் உங்க பின்னாடியே ஓடி வரான். டேய் பாத்துடா, செருப்படி வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வரணும். ஜேகேவும் உங்க பின்னாடியே ஓடி வரான். அப்போ உங்க ஃப்ரெண்டு, ஏன் வயன் பின்னாடி வருது, உன் ஆள் தானே? ஏன் ஆள் இல்லை. சும்மா போய் சொல்லாத வயன், உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு தானே, அது ஏன் நீ அவன்கிட்ட ஒத்துக்க மாட்டேன்ற? அது எப்படி ஒத்துக்க முடியும்? அவன் எனக்கு ரொம்ப நாளாலாம் தெரியாது, ஜஸ்ட் நேற்று பார்த்தோம், நம்பர் கொடுத்தான், இன்னைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறான் அண்ட் ப்ரொப்போஸ் பண்ணுறான். நான் ஓகே சொன்னா நானும் அவனை மாதிரி ஆயிடும்ல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பொறுத்து பொறுமையாக ஓகே சொல்வேன். நீ பொறுத்து பொறுமையாக ஓகே சொல்கிறதுக்குள்ள அவனுக்கு கல்யாணமே ஆகிடும். சீக்கிரம் போய் சொல்லுடி. பையன் வேறு அழகாக இருக்கான். ஹெவி காம்படிஷன். என் மனசு கூட சண்டை போடுது, பையனை தள்ளி விட்டு நீ அந்த பிளேஸில் போய் உட்காருடி அப்படின்னு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து முறைக்கிறீங்க தெரியுதுல்ல, மூட்டு போய் ஓகே சொல்லு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜேகேவை சுற்றியும் அத்தனை பொண்ணுங்க. ஜேகே அவனோட கேப்பை கழட்டே இருப்பான். எல்லா பொண்ணுங்களும் ஜேகே கூட வளைச்சு வளைச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போறீங்க. ஜேகே, வயன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
அது ஃபோட்டோ கேட்டாங்க. அதான். ஃபோட்டோ கேட்டா கொடுத்துருவியா? ஏய் போங்கடி. நாங்கள் ஏண்டி போனோம், நீ போ. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. உனக்கு ஏன் பிடிக்கணும்? எங்களுக்கு பிடிக்குது, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். என்னமோ அவனோட ஆள் மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்க. ஆமாம், அவன் என் ஆள் தான். இல்லைன்னு சொல்வியா? அப்படின்னு நீங்கள் திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே இல்லைன்னு தலையாட்டுறான். என்னது இல்லையா? ஆமாம், நான் உன்னோட ஆள் தான். கேட்டுச்சா? இப்போ போறீங்களா? எல்லா பொண்ணுங்களும் உங்களை பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சி நேற்று ஒரு கிளாஸில் நீங்கள் ஒரு காம்படிஷன் நடத்திருப்பீங்கள்ல, அந்த 3rd ரூமுக்கு தான் அவனை இழுத்துட்டு போய் தள்ளுறீங்க. எதுக்கு அவளுக்கெல்லாம் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்த? அது நீ வேண்டான்னு சொல்லிட்ட. அதான் அப்படியே சிங்கிளாகவே இருக்க முடியுமா என்ன? அதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்னிக்கு அஸ்திவாரம் போட்டேன். அப்போ நான் இல்லைன்னா இன்னொரு பொண்ணுன்னு போயிடுவியா நீ? ஆமாம், பின்ன நீ இல்லைன்னா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி தாடி வளர்த்துட்டே சுத்த முடியுமா என்ன? அப்போ நீ எனக்காக ஃபீல் பண்ண மாட்டியா? நான் உனக்கு நோ சொல்லியிருக்கேன், நீ அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையா? நான் ஏன் வயன் வருத்தப்படணும்? என்னோட அழகுக்கு 1000 பொண்ணு வந்து குவியும். ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு போயிடுவேன். ஜஸ்ட் லைக் தட். நான் உனக்கு அவ்வளோதானா? அப்படின்னு நீங்கள் அழுதுட்டே அந்த ரூம் விட்டு வெளியே போக போகிறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுக்கிறான். என்ன வயன், ஏதாவது ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சா? ம், பரவாயில்ல சொல்லு வயன். இல்லை. இல்லையா? அப்போது என் ஸ்டைலை விசாரிச்சிட வேண்டியதான். அப்படின்னு ஜேகே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அவ செவுத்துல சாஞ்சிட்டு உங்களை அவன் மேலே சாய்ச்சிக்கிறான். ஐ லவ் யூ. இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் வேண்டாம். நீ எனக்கு ஜஸ்ட் லைக் தட் இல்லை, நீ என் உயிரடி. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன வேணா செய்வேனா? என்ன செய்வேன்? என்ன வேணா செய்வேன். உயிரை கொடுப்பியா? உயிர் இப்போ கொடுக்க நான் ரெடி தான். ஆனால் உன் கழுத்தில் தாலி ஏறட்டும். தாலி ஏறினா தான் உயிர் கொடுப்பியா? ஆமாம் வயன், இல்லைனா உன்னை தான் இந்த உலகம் தப்பாக பேசும். ஸோ குழந்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். குழந்தையா? நான் உன்கிட்ட குழந்தைய பற்றியா கேட்டேன்? ஆமாடி, குழந்தையும் ஒரு உயிர் தானே. உனக்கு தேவை உயிர் தானே, எந்த உயிர் கொடுத்தா என்ன? அப்படின்னு ஜேகேயோட ஹேண்ட்ஸ் உங்களோட ஹிப்புக்கு ட்ராவல் ஆகுது. என்ன பண்ணுற? நான் என்னோட ஒய்ஃபோட ஹிப்பை தானே டச் பண்ணுறேன், உனக்கு என்ன? அப்படின்னு நீங்கள் ஜேகேவோட சீக்ஸ் கிட்ட போகிறீங்க. ஜேகேவும் அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்கள் கிஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறான். பட் நீங்கள் அவன் கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறீங்க. என்னடி பண்ணுற கிராதகி? அது நான் என் ஹஸ்பண்டோட கண்ணத்தை தான்ப்பா கடித்தேன், உனக்கு என்ன? நீ என்ன திட்டுற? ஓ ஓ அப்படி அப்படி வரீங்க. சரி சரி, அப்போது இந்த கண்ணை கூட இருக்கு, கடிச்சிக்கலாம். மாமா எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியே மாமாவை கட்டி பிடிச்சிட்டு கூட கடிக்கலாம். நீங்களும் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வாயன், எத்தனை குழந்தை வேணும்? என்னடா நீ இப்போதான் ஓகே சொன்ன, அதுக்குள்ளே எத்தனை குழந்தை வேணும்ன்றா? அது இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சாதான் வாயன் ஃப்யூச்சரில் ஒரு 30 குழந்தையாச்சும் பெற்றுக்க முடியும். 30 குழந்தையா? டேய், நீ என்ன ஒரு கிளாஸ் ரூமே கட்டுற ஐடியாவில் இருக்கியாண்ண? வயன், நான் ஸ்கூலே வைக்கிற ஐடியாவில் இருக்கேன், நீ என்னமோ கிளாஸ் ரூம்ன்ற. நீங்கள் ஜேகேவோட செஸ்ட்லாம் அடிச்சுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது அந்த டோர் நாக் ஆகுது. ஷோ, சிவபூஜையில் கரடி. அப்படின்னு ஜேகே போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே வீதான் நிற்கிறான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், சிவபூஜையில் கரடின்னு. ஜேகே, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். நீ ஏன்டா தேவையில்லாமல் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்து தப்பு பண்ணுற? அது நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். வயன், இது வந்து வி, என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய் அண்ணா. ஹாய். ஓகே சொல்லிட்டாளா? என்னடா சொல்கிற? ஓகேவா? டேய், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தையா பிறந்துருச்சு, இப்போ போய் ஓகே சொல்லிட்டாலான்னு கேட்குற? நீங்கள் ஜேகேவை அடிக்கிறீங்க. அதான் ஒன்றும் சொல்ல மாட்டான்டி. அப்போது நான் தான் இடையில டிஸ்டர்பன்ஸாக வந்துட்டேனோ? அதே தான் மச்சான், நான் எப்படி சொல்லான்ட்டு இருந்தேன், நீ சொல்லிட்ட. இப்போ நான் போகணுன்னு நீ இன்டைரக்டாக சொல்கிறியா ஜேகே?
ஆக்சுவலி நான் டைரக்டாகவே இங்கேருந்து போவி அப்படின்னு சொல்லான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நான் இங்கேருந்து போகலான் இருக்கேன். அண்ட் ஒரு விஷயம், ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. மாட்டினீங்கன்னா ம் அதுக்கப்புறம் உங்கள் தலையெழுத்து. இது வார்ன் பண்ணிட்டு போகலான் தான் வந்தேன், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு வியும் அங்கேருந்து போகிறான். ஆ ரவுண்ட்ஸ் வராங்களா? அப்புறம் பார்க்கலாம் ஜேகே அப்படின்னு நீங்கள் ஜேகே விட்டு ஓடுறீங்க. ஏய் ஏய் ஸோ அடுத்த குழந்தைக்கு ஐடியா பண்ணுறதுக்குள்ளே ஓடிட்டாளே. தேவி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? எதுக்குடா ரவுண்ட்ஸ் வரதை பற்றி சொன்னேன்? ரவுண்ட்ஸா? யாரா வரா? டேய், நீ தானடா சொன்ன. அது ஆரம் தான் உன்னை தேடி ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னேன். அது நான் வேற யாரையும் சொல்லியே. ஆ வி சிரிச்சுட்டே அங்கிருந்து ஓடுறான். ஜேகே விய துரத்திட்டே ஓடுறான். டிஜே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே, வயன் வயன் இங்க வா. எங்க? இங்க வாடி. நீங்களும் ஜேகே கிட்ட போறீங்க. டான்ஸ் ஆடலாமா? அது அப்பெல்லாம் ஆட முடியாது. இந்த பக்கம் கேர்ள்ஸ், அந்த பக்கம் பாய்ஸ். ஏய், நம்ம 2 பேரும் ஆடலாம் வா அப்படின்னு ஜேகே உங்களை இழுத்துட்டு பேக் ஸ்டேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். டேய், யாராவது நம்மளை பார்த்துட்டா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்டா. பார்த்தா தானே ப்ராப்ளம் ஆகும். இந்த பக்கம் ஆரம், இந்த பக்கம் வீண் நிற்கிறாங்க. யாராவது வர மாதிரி இருந்தால் சிக்னல் கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் ஓடிடலாம், அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஓடிடலாம். நீங்கள் சிரிச்சுட்டே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை ஹக் பண்ணிட்டே 2 பேரும் க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. பயன், லைஃப் லாங் என்னோட இப்படியே இருக்கியா? இப்படியே இருக்கவா? அண்ட் நான் சும்மா விளையாட்டுத்தனமாக உங்ககிட்ட என்ன பேசினாலும் என்ன சீரியஸாக லவ் பண்ணுறீங்க, எனக்கு அது தெரியும் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டே ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. என்னப்பா முயல்குட்டி வெக்கப்படுது போல? அது மிஸ்ஸஸ் முயல்குட்டி, இந்த வேலைலாம் பண்ணால் முயல்குட்டிக்கு வெக்கம் வராதா அப்படின்னு ஜேகே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் கிட்ட இழுத்த டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜேகே, கிஸ் கொடுக்குறியா? ஆ அது நானே அப்பத்துல இருந்து அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிஸ் கூட நீ கொடுக்கல. கொடுத்தா ஜேகேவோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸோட அட்டாச் ஆகுது. ஃபீல் த மொமெண்ட், ஃப்ரீஸ். அந்த டைமில் டே பேக் சைடு ஓடி வரான். ஓடி வந்து ஜேகேவோட ஷோல்டர்லேயே ஒரு அடி. அம்மா! டேய், ஏன்டா கரெக்டான நேரத்துலேயே வந்து எல்லாத்தையும் கனக்கச்சிதமாக தப்பு பண்ணுறடா? டேய், அது அந்த பக்கம் பிரின்சிபல் வராரு, வா ஓடிடலாம். நீங்கள் இந்த பக்கமாக ஓடிடுறீங்க. அந்த கல்ச்சுரல்ஸும் அப்படியே முடியுது. இப்போ நீங்களும் ஜேகேவும் பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஜேகே ரொம்ப ஸ்லோவாக போகிறான். ஜேகே, வேணா இறங்கி தள்ளிட்டு வரியா? எதுக்குடா இவ்வளோ மெதுவாக ஓட்டுற? எனக்கு உன்னை போகவே விட வேண்டாம். நீ இப்படியே என்னோடவே. நம்ம அப்படியே எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ இப்படியே இருக்கேன்னு சொன்னல, இப்போ வீட்டுக்கு போகணுமா? நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் உன்னோட இப்படியேவே இருக்கேன். ஃபஸ்ட்டு என் கழுத்தில் தாலியை கட்டு. ஒரு நூல் அளவு கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பயன், நான் இந்த கவிதையை, இது கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு இம்ப்ரெசிவான ஒரு வேர்ட்ஸு, தாட்ஸு, வாட் எவர் அப்படி சொல்லலாம். என்னது அது? நேற்று ட்ரெஷர் ஹண்ட் விளாண்டோம்ல? ஆமாம், அங்கே வின் பண்ணது நான் தான். வின் பண்ணது நீங்களா? ஏங்க, ஏன் முன்னாடி தானே கிஃப்டாக உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கன்றீங்க? அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்காது, ஆனால் ஓரளவு கிரிஞ்சாக தான் இருக்கும், பொறுத்துக்கோ. என்னது? இல்லை, என்னோட ட்ரெஷரே நீ தான். பரவாயில்லையே, நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. பயன், உங்கள் அப்பா அம்மா இந்நேரம் வந்திருப்பாங்கல்ல? நான் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விட முடியாது. யார் சொன்னா? எங்கள் அப்பா அம்மா வரதுக்கு 2-3 டேஸ் ஆகும். அப்படின்னா இந்த 2-3 டேஸ் நீ தனியாக தான் இருக்க போறியா? ஆமாம்.
ஏன் என்னாச்சு? ஜேகே எதுவுமே சொல்லாம பைக்கை வேகமா ஓட்ட ஸ்டார்ட் பண்றான். ஏங்க என்னாச்சு? ஏன் இவ்வளோ வேகமா போறீங்க? அது உனக்கு புரியாது, சும்மா வா அப்படின்னு வேகமா உங்க வீட்டில் கொண்டு போய் நிறுத்துறான். மெதுவாவே நீங்க வந்திருக்கலாம். நீங்க இறங்குறீங்க, ஜேகே உங்க பின்னாடியே இறங்குறான். எதுக்கு நீங்க எங்க வீட்டில் இறங்குறீங்க? அது நான் உன் வீட்டில் இறங்கல, என்னோட மாமனார் வீட்டில் இறங்குறேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போறான். ஏய், எங்கடா போற? நம்ம வீட்டுக்குள்ள தாண்டி, வா அப்படின்னு அவன் முன்னாடி போயிட்டே இருக்கான். நீங்களும் ஜேகே பின்னாடியே ஓடுறீங்க. அப்போதான் உங்க ஃப்ரெண்ட் சொன்ன ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. வயன், இந்த காலத்துல எந்த பையன் வயன் லவ்க்காக இருக்கான்? அவனுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கும். லைக், உன்கிட்ட நான் ஓப்பனா சொல்றேன் வயன், நீ ஏதோ தப்பாலாம் நினச்சிக்காத. என்னடி என்னடி உளறிட்டு இருக்க? நான் உளறலாம் இல்லை. அவனுக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் முக்கால்வாசி தான் இருக்கு. ஆ ஆமாம் வயன், அவன் உனக்காக இதெல்லாம் பண்ணல, உன் உடம்புக்காக தான் பண்ணுறான். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஸ்டார்டிங்லேயே கிஸ்ஸு ஹக்கெல்லாம் ஓகே, அதை தாண்டி அவன் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தா அவனை அவாய்ட் பண்ணிடு. இதை நினச்சி பார்த்துட்டு நீங்கள் அங்கவே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே திரும்பி பார்க்குறான். வயன் வாடி. அ, வரேன் ஜேகே. நீங்கள் ஒரு தயக்கத்தோடவே உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே நீங்கள் உள்ளே போன உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே எனக்கு இது எதுவும் தப்பாப்படுது. ஏய், என்னடி தப்பாப்படுது? நான் உன்னோட ஜேகேடி. அது ஜேகே கொஞ்சம் தள்ளியே இருங்க. வயன், இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாதடி, வா போய் தூங்கலாம் அப்படின்னு உங்கள் கை பிடிச்சி உங்கள் பெட்ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவராக ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட் சொன்னது அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகேவையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே போய் உங்கள் பெட்டில் படுத்துக்கிறான். வா வயன். நீங்கள் தயங்கிட்டே போய் அந்த பெட்டில் உட்கார்றீங்க. ஜேகே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான். உங்களோட ஹேரை அவன் கோதி கொடுத்துட்டே உங்கள் ஃபோகத்தில் கிஸ் பண்ணுறான். பாப்பா, தேவையில்லாத எதையும் யோசிக்காத. நான் உன்னோட ஜேகே. நான் உன்கிட்ட தப்பாக நடந்துப்பேனா? உனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வேனா? உன்னை விட்டுட்டு எப்பயாச்சும் போவேனா? அப்பெல்லாம் யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள என்ன. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். இன்னைக்கு நான் உன்கிட்ட தப்பாலாம் நடந்துக்க போகிறதில்ல. எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு உன்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணாலே போதும். அப்படி உன்னோட லைஃப் லாங் அப்படியே இருந்துடணும். இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதை சொல்லணும் தான் இது வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜேகே அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறான். நீங்கள் அப்போது ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. தூங்கலாண்டா பாப்பா, ஐம் சாரி. நீங்களும் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ். டாடா பாய் பாய்.